எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் அப்பவே சொன்னனே, அந்த பக்கம் பாதை இல்லை என்று. கண்டிப்பா இன்னைக்கு ரெட் ஃப்ரைடேவா தான் இருக்கும் அப்படின்னு நேத்து ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார். நான் கூட ஒரு அப்பாவியாக, ஏன் நண்பா ஏன் இப்படி கமெண்ட் போட்டுறீங்கன்னா அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணல, போயிட்டாப்ல. எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் இன்பமாக காலையில் பாசிட்டிவ்ல இருந்த நிஃப்டி கடைசியில் க்ளோசிங்கில் பார்த்தா 241 பாயிண்ட். இதை வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறத விட கடும் வீழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். என் போர்ட்ஃபோலியோலாம் ஒரே ஒரு பங்கு தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் மோசமான நிலை அப்படின்ற ஒரு நிலை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் யாருக்காவது போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா நீங்கள் வேற லெவல் தான் நண்பர்களே. இது போக இன்னொரு மிக முக்கியமான தகவல் ஒன்று இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாரன் பஃபட் அவர்கள் மிக முக்கியமாக 3 பாயிண்ட்டுகளைத்தான் நான் பார்ப்பேன் ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, நம்மளுடைய மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு இன்னைக்கு. ஆனால் கிராஷ் ஆனாலுமே தொடர்ந்து அந்த 200 days மூவிங் ஆவரேஜை சுற்றியே தான் வந்துக்கிட்டு இருக்கான். 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஸோ இப்போ இது பெரிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா மார்க்கெட் மேலே வெறும் நேற்று 11 பாயிண்ட் தாங்க ஏறல. 25,300க்கு மேலே போனாலோ அல்லது 24,750க்கு கீழே போனாதான் யாருக்காவது கவலைகள் வரும். அது வரைக்கும் இவன் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்க்குறாங்க. அதன்படிக்கு இப்போ 4 நாட்களாக இந்த பாயிண்ட்டுகளுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ சுத்து ராஜா, இனி 2-3 நாளைக்கு லீவ் வருது, செவ்வாய்க்கிழமை மேலே ஏறி சுத்து, எங்களுக்கு என்ன கெட்டு போச்சு, இன்னொரு 1 மாதத்துக்கு கூட சுத்து. ஆனால் அப்படியெல்லாம் சுத்த முடியாது, பட்ஜெட் வருது. இந்த அதானி நியூஸ் வந்ததுனாவே மார்க்கெட்டு முடிஞ்சு நண்பர்களே. அது முடிஞ்சுது. மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது அதானி நியூஸ் ஒவ்வொரு வருஷமும் எவனாவது ஒருத்தர் ஒரு நியூஸை இழுத்துட்டு கொண்டு வந்துடுறான். எல்லாமே பழைய நியூஸாக தான் இருக்கும், ஆனால் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் இழுத்துக்கிட்டு வருவாங்க. இப்போ இந்த 2026 தொடங்கின உடனே அந்த நியூஸ் இழுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்கள். நான் அப்போவே யோசித்தேன், நியூ இயர் பார்ட்டியில் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வேணால் பாருங்க, இந்த வருஷம் தொடங்கின உடனே இந்த அதானி குரூப் பற்றி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பிடிச்சி இழுத்து விடுவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரியே நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம நண்பர் கூட இன்றைக்கி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார், நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி வீழ்ச்சிக்கு அதானி ரிலேட்டடான ஒரு நியூஸ் ஒரு காரணத்தியாகு. அமெரிக்காவினுடைய ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்வாங்க, அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய விசாரணைகள்லாம் எந்த மாதிரி போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ரெகுலேட்டர்லாம் இங்கே செபி ரெகுலேட்டர் தான் இருக்காங்க. செபியினுடைய ரெகுலேட்டர் மேலேயே ஹிண்டன்பர்க்கெல்லாம் பேசி பல தகவல்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் செபி ஹிண்டன்பர்க்கை பார்த்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. என்னன்றது நம்மளுக்கு அதனுடைய அப்டேட்டுகள் தெரியும். ஆனால் இந்த அமெரிக்காவினுடைய ரெகுலேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. மார்க்கெட் நல்லா உச்சத்தில் இருந்தது, அப்போ ரிலையன்ஸ் மேலே ஏதோ அதை இதையும் சொல்லி கீழே இறக்கி விட்டு மார்க்கெட்டிங் கீழே இறக்கி விட்டாங்க. மார்க்கெட் இப்போ கரெக்டாக சென்டர் பாயிண்டில் முடிவெடுக்க முடியாமல் ஒரு நிலையில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் கரெக்டாக அதானியினுடைய செய்தி வந்திருக்கு. அதனால் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ரொம்ப நாள் சுத்த முடியாதோ அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் டெசிஷன் எடுக்காமல் இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தான்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பெருசாக கீழே உழுக்காட்டாமல் பல ஷேர்களை கீழே உழுக்காட்டுவான். நல்ல ஷேர்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்லையே, ஒரு நல்ல ஷேர் தொப்புன்னு கீழே ஒரு 6 month லோக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷப்படுவோம். அதாவது இந்த ஸ்டாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவுக்கு அப்படியே பிக்கப் ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு லாபம் என்பது கிடைக்கும். ஆனால் இந்த முறை அப்படி ரொம்ப நாள் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆட விடுவாங்களான்னு தெரில. ஏன்னா பட்ஜெட்டும் வருது. ஐயோ அப்பா, இந்த 34 லட்ச ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய பணம் தெரியுங்களா? இதை ஒருத்தர் லாஸ் பண்ணியிருக்கார். வேற புரோக்கர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கார். க்ரோ அப்ளிகேஷனு, ஏஞ்சல் ஒன், மோத்திலால் ஓஸ்வால்னு பல வகையில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கார் எஃப்என்டோவில். ஆனால் மொத்தமாக லாஸ்ன்னு பார்க்கும்போது 34 லட்ச ரூபா. இந்த 34 லட்ச ரூபா ஒருத்தர் கையில், சில பேர்த்தினுடைய கையில் இருந்தால் எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க? விஷயம் தெரிஞ்சவங்க 34 லட்ச ரூபா அவங்களுக்கு விஷயம் தெரியும், ஆனால் கையில் பணம் இருக்காது. அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அந்த சமயத்தில் இந்த பணம் இப்போ ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க கிட்ட கொண்டே 34 லட்ச ரூபாய் கொடுத்தா டக்குன்னு அவன் எப்படியெல்லாம் யோசித்து எவ்வளவு பெரிய ஆளாக மாறிடுவாங்க அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்பதே ஒருத்தர் லாஸ் பண்ணுறதை இன்னொருத்தர் எடுக்கிறதா பெரும்பாலும் ஸ்பெக்குலேஷனாக தான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை எல்லாம் அணுகிக்கிட்டு இருக்காங்க. அதில் இவ்வளோ பெரிய இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் இருக்கோம், அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அது என்னைக்காவது கீழே போகுதுன்னா மறுபடியும் மேலே பாடா 2-3 வருஷம் கழித்து வாங்கின விலைக்கு விற்றவங்க கமெண்ட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 2 வருஷம் ஆச்சு தியாகு, இப்போ தான் எனக்கு வாங்கின விலைக்கு விற்றுச்சு வந்தால் விற்று விட்டு கையெடுத்து கும்பிட்டேன். லாஸ் இல்லை, ஒரு வட்டி, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படின்னு MBA படிக்கும்போது சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் என்பது அந்த 2 லட்சத்தை வேற ஒரு நகையை வாங்கி வச்சுருந்தா கூட பணம் டபுள் ஆகிருக்குமே. ஸோ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படின்றது. அதெல்லாம் ஓகே, பட் கேபிட்டல் வீண் போகலை. நீங்கள் எதுக்காக இந்த 3 புரோக்கர் மாற்றினீங்கன்னு தெரில. நான் ஒரே புரோக்கர்கிட்டயே அதாவது F&Oவில் நானும் லாஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட்டில் நிறுத்தினாலும் புரோக்கரேஜ் கணக்கெடுத்து பார்க்கல மிகப்பெரிய ஒரு லாஸ், பெரிய லாஸ் தான். பட் அது எப்படியோ மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாகவோ டிவிடெண்டுகள் வழியாகவோ மற்றும் ஈக்விட்டி மூலியமாக நிஃப்டி பீஸ் போன்ற பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் மூலியமாக அப்படி இப்படின்னு அந்த லாஸை ஒரு மாதிரி ரெக்கவரி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்டுகளை பார்த்துருக்கேன். F&Oவில் லாஸ் பண்ணிட்டு கடைசியில் மியூச்சுவல் ஃபண்டுகளையோ அல்லது மற்ற முக்கியமான பங்குகளையோ முதலீடு மாதிரி SIP மாதிரி பண்ணி தான் நஷ்டங்களை தவிர்த்தோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது யாருமே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டு நான் பார்க்கல. ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் இந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் 34 லட்ச ரூபா லாஸ் அப்படின்றீங்க. என் கண்ணில் ஒரு சைடு அப்படியே தண்ணீர் கடை போண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பணமெல்லாம் இருந்ததுன்னா மற்றவங்க கையில் யாராவது கையில் இருக்குது அப்படின்னா சில பேர்லாம் எப்படியெல்லாம் யோசிப்பாங்க. உங்களுக்கு அதுவும் இல்லாமல் நண்பர்களே, கெட்ட நேரம்னு ஒன்று வந்துன்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்பேற்பட்ட கில்லாடியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடும். அது இந்த ஸ்டாக் மார்க்கெட் தொழில் இல்லை, ரியல் எஸ்டேட் எவ்வளோ பெரிய பூமு, அதுலேயே பணம் முட்டவன்லாம் எனக்கு தெரியும். அதில் எப்படித்தான் பணம் முடுறாங்க அப்படின்றதும் தெரில. ஸோ இந்த நண்பருக்கு ஏதாவது ஒரு வகையில் இழந்த பணம் திரும்பி வரணும் ஆண்டவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ் என்னுடைய 15-20 வருஷ கால 2006 ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தகவலை பார்த்ததன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே வருதோ அது எதிர்காலத்தில், அது கடந்த காலத்தில் எவ்வளவு லாபம் தரணுமோ லாபம் தராமல் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு லாபம் தந்திருக்கணுமோ அது ரிமைண்டரில் வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இண்டெக்ஸுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அல்லது முக்கியமான பங்குகளை பொறுத்த வரைக்கும் அது ரிமைண்டரில் வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த வருஷத்துக்கு நம்ம லாபம் கொடுக்கல, இந்த வருஷத்துக்கு லாபம் கொடுக்கலன்னு ரிமைண்டரில் வச்சுக்கிட்டே வரும். திடீர்னு லாங் டேர்மில் என்றைக்காவது ஒரு நாள் 10 வருஷத்துலேயோ 20 வருஷத்துலேயோ என்ன ஆகுன்னா, திடீர்னு ஒரு புல்லிஷ் ரேலி வரும்பொழுது எத்தனை பெண்டிங் வச்சுருக்கானோ அத்தனையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்குள்ளேயோ 2-3 வருஷத்துக்குள்ளேயோ 4-5 வருஷத்துக்குள்ளேயோ மொத்தமாக சம்பாரிச்சு கொடுத்துருவான். ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றதே எதுக்குன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், குறைஞ்சது ஒரு 10-15% ஒவ்வொரு வருஷமும் சம்பாதிக்கணும் அப்படின்றதான். அத்தனை பர்சன்டேஜையும் என்னென்ன பெண்டிங் வச்சானோ அதை அத்தனையும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறத நான் என்னோட 20 வருஷ வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஸோ நிஃப்டி இந்த 1.5 வருஷமாக சம்பாரித்து தரல, அது இதுக்கு முன்னாடி இருந்த ரேட்டுக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 15% கணக்கு போட்டு இவன் பெண்டிங்லேயே தான் வச்சுருக்கான் அப்படின்றதான் அர்த்தம். இது எப்போ சரியாகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு முறை நம்ம 2020க்கு அப்புறம் இருக்கிற கதையவே பேசுவோமே, அது ஏன் போய் பழைய கதையை பேசிக்கிட்டு. 2021 ஒரு முறை 2022 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தான்னா 18,000க்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இதிலிருந்து கணக்கு பார்க்கல ஒரு 15 + ஒரு 5 ஒரு 20% கணக்கு வச்சிங்களேன், 20%னுடைய வளர்ச்சி என்பது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ 18,000லிருந்து 20%னா ஆல்மோஸ்ட் 3,600 பாயிண்ட். அப்போ 18,000 ஆட் பண்ணோம்னா இது ஒரு நாள் எப்படி 22,000 வரணும். அதுக்கப்புறம் வச்சாம் பாருங்க ஒரு விளையாட்டு. 2022க்கு அப்புறம் ஏற ஆரம்பித்தவன் நேராக எங்கே வந்து நின்னான்னா 25,000 வந்து நின்னான். 2024 பெண்டிங் வச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் தற்போது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது கடந்த 1.5 வருஷமாக அதே மாதிரி பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். இந்த பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்கிறது இன்னும் கீழே கொண்டு போயிட்டு மறுபடியும் 18,000 கொண்டு போயிட்டு அப்புறம் 30,000னு கொண்டு வரானா, அல்லது இங்கிருந்தே மறுபடியும் திடீர்னு 30,000 எடுத்துகிட்டு போகிறானான்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும்.
அது வரைக்கும் பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே மருந்து தொடர்ந்து அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா. இங்கே பாருங்கள், வாரன் பஃபட் சொல்லக்கூடிய கருத்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 3 விஷயத்தை தான் நான் செக் பண்ணுவேன். நான் 1900 அதாவது போன டீகேடிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஸ்டாக் மார்க்கெட் உலகத்திலே ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய வாரன் பஃபட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 3 விஷயத்தை தான் தம்பி நாங்கள் பார்க்குறோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, போட்ட பணத்துக்கு அவன் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்குறான். நல்லா அதிகமாக வருஷம் சம்பாரிச்சு கொடுக்குறானா, ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சு கொடுக்கணும். சும்மா ஒரு போட்ட பணத்துக்கு 5%, 10% அப்படி கிடையாது, 20% மேலே எல்லாம் நல்லா சம்பாதிச்சு தர்றானா, அதை தான் நம்ம மெயின் பார்க்குறது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த கம்பெனி தாங்குமா, சொத்து பத்தை விற்றாலும் அந்த கம்பெனி திவால் ஆயிடக்கூடாது, கடன் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிஇ ரேஷியோஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கி. 40-50 இருக்குது அப்படின்னா அவன் ஃப்யூச்சரில் இந்த ஷேர் அவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி நான் பணம் கொடுக்குற மாதிரி அர்த்தம். இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான விஷயந்தான். பிஇவி ரேஷியோ பொதுவாக 20 கீழே இருந்தால் நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி அவருடைய சொல்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரும்பாலும் இது போன்ற விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு 1000 ஷேர்களுக்கு மேலே கீழிருந்து ஒருத்தன் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு நான் போய் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். ஒன்று, கடன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அது growth கம்பெனியாக லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும், இல்லைன்னா லாபத்தை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும். பி ரேஷியோஸை நான் அதிகமாக வாட்ச் பண்ணதில்லை. நான் பெரும்பாலும் லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக, கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுடைய பங்கு ஒரு வேலை இறங்கி கிடக்குது, ஒரு 3 வருஷமாக அதை சம்பாரித்து கொடுக்கலைன்னா அந்த சம்பாரித்து கொடுக்க வேண்டிய விஷயத்தை அவன் வந்து தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் உடச்சி தருவான் லாங் டேர்மில் அப்படின்ற மாதிரி தான் வாரன் பஃபட் அவர்களுடைய கருத்து. அதே மாதிரி இந்த சம்பல்ஃபர்ட் அப்படின்ற ஒரு பங்கு நண்பர்களே, அவனும் வந்து 2024 என்ன லெவல் இருந்தானோ அந்த லெவலுக்கே கையெடுத்து கும்பிட்ட மாதிரி இறங்கிட்டான். அடுத்தது இவனுடைய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தெரியல. இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் 2% ஏறி இருக்கிறது. ஓம் ட்ரம்பாய நமக அப்படின்ற ட்ரம்பினுடைய டிக்டேஷன் தாங்க நண்பர்களே உலகம் முழுவதும் போய்கிட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியன் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்க. சைனா கூட கடைசியில் என்னதான் எதிர்த்து பேசினாலும் கடைசியில் ஒரு மாதிரி சமரசமாக தான் போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில் வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டு கிடச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ அதையே வாங்கக்கூடாதுன்னு முரண்டு பிடிச்சி நம்ம மேலே 50% டேக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதை அவன் குறைக்கவும் மாட்டேன்றான். ஆனால் நம்ம வேறு வழி இல்லாமல் ரஷ்யா கிட்ட சீப்பாக கிடைக்கிற ஆயில் விட்டு மற்ற இடத்துல போய் ஆயில் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஆகிற காசு யார் கொடுப்பா? நீ ஏற்கனவே 50% டேக்ஸும் போட்டு வச்சு இப்போ நம்மளுக்கு 2 வகையில் நஷ்டங்க. அவன் தான் நம்மளை மதிக்க மாட்டேன்றானே, அப்புறம் அவன்கிட்ட எதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒத்துழைப்பு பண்ணணும்? ஒத்துழையாமை இயக்கம் பண்ண வேண்டியதானே நம்ம. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே தோணுது. இருந்தாலும் இதில் வந்து ரொம்பவுமே சட்ட சிக்கல் இருக்குது. பேமெண்ட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உலக அளவில் இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி தர்றதே எவ்வளவோ சட்ட சிக்கல்கள் இருக்குது பேமெண்ட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸில். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்விஃப்ட் இல்லாமல் பல விஷயங்கள் பண்ண முடியாது. வேறு பிஸ்னஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். பெரிய சிக்கல். நான் தான் பாஸ், எனக்கு நீங்கள் அடிவருடியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு பெரிய ஆள் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அன்றைக்கி நம்ம பேசினோமே, ஒரு மேனேஜர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் நீ என்னை குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்னா, நானே கக்கூஸ்க்கு வந்திருக்கேன், இப்போ என்னையும் உனக்கு குட் மார்னிங் வேண்டி கிடக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. சைஞ்சக்கா போடுறவங்களுக்கு தான் தற்போதைக்கு வரி கம்மியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது அடி வாங்கிய செக்டர்கள் 2-3 நாட்களாக திடீர்னு என்னென்னு தெரில, ஏதாவது ஷார்ட் கவரிங்காக என்னன்றது தெரில. இந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்து கிடக்கு. அவங்கெல்லாம் இப்படி ஒரு ரெக்கவரி காமிச்சா கூட கொஞ்சமாக சந்தோஷம் எல்லாருக்கும் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு 8% ஏறி இருக்குது. கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது கீழே 140 ரூபா வரைக்கும் போன இந்த கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் இப்போ 164 அப்படின்னு ட்ரேட் ஆகிருக்கு. மொத்தத்துக்கு இந்த வருஷத்தில் பார்க்கும்பொழுது 27% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பாவம் நண்பர்களே, அதெல்லாம் லாஸ் மேக்கிங்லேயே ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் குவார்ட்டர்லேயே அது வந்து லாஸ் மேக்கிங்னு சொல்லி ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பாவம் 40 கோடி லாபம் பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியை கொண்டு வந்து லாஸ் மேக்கிங்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு மார்க்கெட்.
நண்பர்களே, இந்த பிஎன் கேட்ஜில் ஜுவல்லரிஸ் அப்படின்றது வந்து ஜுவல்லரி ரிலேட்டடான கம்பெனி தான். ஆனால் அது தடுமாறிட்டு இருக்கு. தடுமாறுறது அப்படின்றது வந்து ஷேரினுடைய விலையில தான் தடுமாறிட்டு இருக்கான், அதனுடைய லாபத்தில் தடுமாறவில்லை. போன ரிசல்ட் கூட 79 கோடி லாபம்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பங்கு வந்து தற்போதைக்கு ஒரு 52 வீக் லோ ப்ரைஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன வருஷத்தில் இது செய்த சாதனை என்ன, 500 ரூபாயிலிருந்து ஒரு முறை 750 வரைக்கும் வந்திருக்கான். இப்போ 550 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற பங்கு அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதில் என்ன ஒரு தகவல் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, மிஸ்டர் தீபக் குமார் விஜய் அவர்களை சிஎஃப்ஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் பார்த்துட்டு இருந்தேன். இந்த அசோக் லைலாண்ட் வந்து இன்பத்தை வாரி வழங்கிய பங்கு கொஞ்சம் சும்மா 1 மாதம் 2 மாதம்லாம் கிடையாது. தொடர்ந்து 2025 ஆரம்பத்திலிருந்தே 100 ரூபாயிலிருந்து 192 ரூபாயாக இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச பங்கு தான் இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு. அந்த பங்கு இன்னைக்கு உச்சாணி கொம்பில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் வால்யூம் என்பதும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு 1.5% இன்னைக்கு ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது தகவல். அதுலேயும் ஏறுகின்ற பங்குகள் தான் ஏறுவான் நண்பர்களே. ஏறுற பங்கை பார்த்துட்டு வெறிக்கி ஏன் பார்த்துட்டு கொண்டிருக்கணும், உள்ளே என்ட்ரு ஆகலான்னு சில பேர் என்ட்ரு ஆவாங்க. இந்த ஐடிபி பேங்க்கெல்லாம் அப்படி தான், அவன் பாட்டுக்கு 90 ரூபாயிலிருந்து ஏறி நல்லா 110க்கு மேலே வந்துட்டான், ஆல் டைம் ஹையை கட் பண்ணிட்டான், எதுக்கு வெறிக்கி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குன்னு இங்கேருந்து பட்டாய் கிளப்பிடுவானோன்னு நினச்சி நிறைய பேர் இறங்கியிருப்பாங்க உள்ள. கடைசியில் பார்த்தா அது ஒரு கும்பா குட்டி. நான் தான் 2024 கும்பா குட்டியாக இருந்தேன், இப்போ 2026 கும்பா குட்டின்னு சொல்லிட்டு அதான் அது மேலேருந்து கீழே விழுந்து சப்போர்ட்டில் எடுத்தாலும் ஏறுறவன் தான் ஏறுவான், மற்றவனுங்கெல்லாம் கீழே இறங்கிடுவானு. அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் கான்செப்டில் எடுக்கும் பொழுது அதையும் உடச்சிட்டு ஏறுறவன் தான் ஏறுவான், மற்றவங்கெல்லாம் கீழே இறங்கிடுவானு. அதே மாதிரி ஆல் டைம் ஹைக்கு தகுதியாக மேலே போகக்கூடிய பங்குகள் தான் மேலே போவான், மற்றவனெல்லாம் வந்து இப்படி ஃபெயிலியர் பண்ணிவிட்டு கீழே வந்துடுவான். ஸோ ஒரு தராசில் வந்து ஒரு 2 பங்கு, அதுக்கு தான் கம்பேரிசன் பண்ணி பார்க்கணுங்கிறது. ஒரு தராசில் வந்து டைட்டன் ஒரு பங்கு வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஐடிசின்னு ஒரு பங்கு வைக்கிறாங்க. எது ஆல் டைம் ஹை கட் பண்ணி போய்கிட்டே இருக்குன்னு நம்ம நினச்சி பார்ப்போம். நிறைய பேர் இந்த பக்கம்தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் டைட்டன் என்பது தான் மேல் நோக்கி போகுமோ அப்படின்ற மாதிரி பல பேர்த்தினுடைய மனசில் வந்து நிற்கும். ஸோ எதுவுமே ஏறுறவன் தான் ஏறுவான், அது சப்போர்ட்டில் எடுத்தாலும் சரி அல்லது ஆல் டைம் ஹையில் எடுத்தாலும் சரி. அவனுடைய வரலாறுல அவன் சாதிச்சவனாக இருக்கணும். கும்பா குட்டி பாடினவனை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்படியோ நண்பர்களே, அதானி நியூஸ் இன்னைக்கு வெளியே விட்டு முக்கியமான இடத்துலேருந்து நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் கொண்டு வந்து இன்னைக்கு உட்கார வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் 3 நாள் லீவ் வருதுங்களா, ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுவார்னே நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எதாக இருந்தாலும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்ட்டு போயிருப்பாங்க. என்எம்டிசி சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் அப்டேட் என்னென்னா, அவங்க மைனிங் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டில் அப்படின்ற ஒரு தகவல். பெட்ரோநெட் ஷேர் இன்றைக்கி 1% ஏறி உள்ளது. இது எப்படின்னா, இந்த பெட்ரோநெட் வந்து சமீபத்தில் பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. 2025 முழுமைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான், இல்லைன்னு நான் சொல்லலை. அப்படி இருந்த ஒரு பங்கு 270 தற்போது 278 வந்திருக்கு. இவனுடைய 2025 ஹை 310. அதுவாது வருவியா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி மேலே இருக்குது. ஆனால் டிவிடெண்ட் பாட்டுக்கு அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். வேறு சில சின்ன பங்குகள்லாம் டிவிடெண்ட் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா அப்படின்றது ஒரு ஃபார்மா கம்பெனி, வெறும் 1712 கோடி தான் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 0.31% இருக்குது. இந்த பங்கு 52 வீக் ஹைக்கு பக்கத்தில் இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த பங்கினுடைய லாபம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இது நஷ்டத்துக்கு போகாத ஒரு கம்பெனியாக இருக்குது. ஒரே ஒரு முறை மார்ச் 2024 மட்டும் லாஸ் மேக்கிங்காக ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பங்கு. ஸோ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பங்கு 52 வீக் ஹையில் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லை. அதே மாதிரி சோபா சமீப காலமாக ரொம்பவும் அடக்க ஒடுக்கமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே ஆடிக்கொண்டிருந்த பங்கு நேற்று மார்க்கெட் இறங்கினதுனால போன ஒரு 4 நாட்களில் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால் மிக முக்கியமான இடத்த விட்டு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் ஜாலியாக இந்த இடத்துக்கு வந்தால் எடுக்கிறதும் மறுபடியும் மேலே கொடுக்கறதும் மறுபடியும் எடுக்கிறதும் மறுபடியும் மேலே கொடுக்கறதும் மறுபடியும் எடுக்கிறது, இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 4 நாளில் மார்க்கெட் சரியில்லாதனால பாவம் முக்கியமான இடத்துக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
நண்பர்களே, பெரிய ஆளுக எல்லாத்தையும் வரிசையில் நிற்க வச்சு பலார்னு அப்பின மாதிரி, டேய் அவர் எம்எல்ஏடா, அவர் வந்து பெரிய எம்பிடா அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல பேசுவாங்க. அவங்க வந்தால் டக்குன்னு மரியாதை கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே எம்எல்ஏக்களை, அதே எம்பிக்களை எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கரெக்டாக நடத்த மாட்டாங்க. கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. யோ என்னையா அவர் பார்த்துக்கு எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவ பிடிச்சி இப்படி கண்ணா பின்னான்னு ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சு, சிப்லாலாம் எவ்வளவு டிஃபென்சிவான இன்ஸ்ட்ருமெண்ட், அவன்லாம் நின்னா அவன் பாட்டுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஆளாக இருப்பான். இப்படி தான் 1500லேருந்து 1500லேயே ஒரு 8 மாதத்துக்கெல்லாம் நின்றுட்டு இருந்த ஒரு ஆள் தான் சிப்லா. இன்றைக்கின்னு பார்த்து பாவம் 4% இறக்கி விட்ருக்காங்க. 6 மாதத்துலேயே அது மொத்தமாக இறங்குனது 10% தான். அந்த 10%லே 4% இறங்குனது இன்றைக்கி. ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்கள். பேடிஎம் எல்லாம் கேட்கவே வேணாம், 10% குப்பரை போட்டு படுக்க வச்சுட்டாங்க பாவம். இதெல்லாம் பாசிட்டிவில் இருந்த பங்குங்க. காலையில் மார்க்கெட்டே பாசிட்டிவில் தான் இருந்திருக்கு, நல்லா தான் இருந்தது. ஆனால் க்ளோசிங் பேசிஸில் ஏதோ ஒரு பயம், 3 நாள் லீவ் இருக்குது, ட்ரம்ப் இருக்கார், அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டாரு, ஈரானில் அப்படி இப்படின்னு சண்டை வந்து, ஈரான் வந்து மற்ற நாடுகள் மேலே பக்கத்தில், சரி அமெரிக்கா ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் யாராவது ரொம்ப இலகுவாக இருக்கிறாங்கன்னு பக்கத்தில் எங்கேயாவது எந்தையாவது குண்டை போட்டுட்டு அது ஒரு வேர்ல்டு வார் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இனி நம்ம மார்க்கெட்டை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பார்ப்போம், மண்டே அன்னைக்கு லீவ் வேறு வருது அப்படின்ற எத்தனையோ பயம் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் இன்றைக்கி இத்தனை பெரிய ஆளுகளையெல்லாம் பிடிச்சி இறக்கி விட்ருக்காங்க. அதில் இன்னொரு நண்பனுடைய செய்தி கேட்கும்போது மனசில் உண்மையிலேயே ரொம்ப துக்கம். 34 லட்ச ரூபாயெல்லாம் நிறைய பேர்த்தினுடைய கைகளில் இருந்து அவங்க எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி கடந்து போக வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.